ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்னு பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் எந்த இஷ்யூவை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத ஒரு 2-3 நாளாகவே இந்த விஷயம் தான் வந்து ஹார்ட் ஆஃப் தி டாபிக் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ சிஎஸ்கே எதிராக வந்து சின்ன விஷயம் கிடைச்சாலும் வந்து எப்படி கொளுத்தி போடுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ லலித் மோடியே இந்த மாதிரி சொல்லிட்டாருப்பா, இனிமேட்டு என்னப்பா இவங்கெல்லாம் எதுக்குப்பா வந்து 5 கப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுறது தான் உண்மை. ஆக்சுவலாக உண்மை என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லலித் மோடி அவர்கிட்ட பற்றி கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். நம்ம லலித் மோடி அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே வந்து நம்ம ஐபிஎல் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அவர் ஸ்ட்ரகிள் ஆன விதமாக இருக்கட்டும், ரெண்டாவது ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது அவர் என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாரு எல்லாத்தையுமே தான் அவர் ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காரு. அது வேற எதுலையுமே இல்லை. ராஜ் சமானின்ற யூடியூப் சேனலில் தான் வந்து எல்லாமே சொல்லியிருக்காரு. அவரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் வந்து 1 வீக் பிஃபோர் வந்து நம்ம லலித் மோடி அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து அவர் சைல்டுஹுட்லேருந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் அந்த வீடியோ போது. அந்த 2 மணி நேரம் வீடியோவில் வந்து ஸோ 2 ஹவர்ஸில் வந்து 1 ஹவர் பற்றி அவரை பற்றி, ரெண்டாவது அவர் உள்ள என்ட்ரியான விதம், ஸோ இதை தான் வந்து ப்ரீஃபாக பேசியிருந்தார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக தான் செகண்ட் ஆஃப் தான் ஐபிஎல் பற்றி பேச ஆரம்பிச்சார். ஐபிஎல் பற்றி பேசும்போது கண்டிப்பாக அந்த யுவராஜ் சிங் அடித்த அந்த 6 6ஆக இருக்கட்டும், ஸோ அதற்கு அடுத்தபடி அந்த பிரண்டம் மெக்கலமுக்கு டெடிகேட் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ திடீர்னு தான் வந்து அவர் மேலே போட்ட கேஸை பற்றி கேட்கும்போது டக்குன்னு வந்து என் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, சீனிவாசன் அவர் தான் போட்டாருன்ற மாதிரி எல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ரிவீல் ஆச்சு. அதுவும் குறிப்பாக செகண்ட் ஐபிஎல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். இன்னும் டீட்டெயிலாக வந்து நேமெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. சரி, எல்லாமே ஓகே தான். இதெல்லாம் பற்றி ஏன் வளவலன்னு பேசிட்டு இருக்க? ஃபஸ்ட் முக்கியமான விஷயத்துக்கு வாப்பா நீங்கள் கேட்குற புரியுது. நம்ம கிரிக்கெட் பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ அந்த ஷோ தான் இது. அதுலேயும் ஐபிஎல் சொன்னோன்னே அவர் சொன்ன விதங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாமே சொல்லிட்டாரு தான் உண்மை. ஸோ அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நான் வந்து கரப்ஷனுக்கு அகென்ஸ்டாக இருந்தேன். ஸோ கரப்ஷன் நடக்கவே கூடாது. அதுவும் ஐபிஎல் ஃபஸ்ட்டு சீசன் வந்து ஹிட்னு தெரிஞ்சவொடனே எல்லாருமே ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தாவூத் இப்ராஹிம் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னும் நிறையா பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இது எல்லாத்தையும் கரப்ஷனுக்கு நான் அகென்ஸ்டாக தான் இருப்பேன். எனக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மேட்ச் மட்டும் நடக்குன்ற மாதிரி நான் இருந்தேன். ஆனால் என்னை மீறி நிறைய பேர் வந்து செயல்பட்டாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் வந்து சீனிவாசன் மாதிரி சொல்லிட்டு அதுலேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டாரு. ஆமாம், அவர் கூட தான் பண்ணார். ஏன் ஃபிளின்ட் ஆஃப் எடுக்கும்போது தெரியல உங்களுக்கு? ஸோ ஃபிளின்ட் ஆஃப்லாம் வந்து எடுக்கும்போது வேறு எந்த டீம்ஸுமே வந்து ஃபிளின்ட் ஆஃபை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் போட்டிருந்தா வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதற்கு அடுத்தபடியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசும்போது அம்பையர்ஸ் கூட பார்த்துங்க. ஏன்னா அப்போ வந்து பிசிசியோட தலைவராக வந்து நம்ம சீனிவாசன் சார் தான் இருந்தார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபைனல் நடக்கும்போது தெரியும், அம்பையர்ஸ் வந்து கடைசி நேரத்தில் வந்து அவர் மாற்றினார். ஸோ பிசிசிஐ ஹெட்டுன்னா என்ன வேணால் பண்ணலாமான்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஃபேவராக தான் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து 2010 தான் சொல்லியிருந்தார். ஸோ அந்த டைம் தான் வந்து ரொம்ப இஷ்யூ ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதிலும் குறிப்பாக வந்து ஷோ முடியும் போது சீனிவாசன் சார் வந்து அவர் மேலே போட்ட எஃப்ஐஆர் காப்பி கூட வந்து ஸ்க்ராலிங்கில் போகும். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம கிரிக்கெட்னு சொன்னோன்னா பார்த்தோன்னா மெயினாக அவர் சொன்ன விஷயங்கள் இது மட்டும் தான், ஃபிளின்ட் ஆஃப் அண்ட் அம்பையர். ஸோ இந்த 2 விஷயத்தை வந்து அவர் போகிற போக்கில் சொல்லிட்டாருன்றதா உண்மை. ஸோ அதற்கு அடுத்து நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் பண்ணலை. சவுத்தை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே இந்த மாதிரி பண்ணிருச்சாமே, சிஎஸ்கே இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. ஸோ ஃபஸ்ட்டு கேப்பையும் வந்து அவங்க ப்ராப்பராக ஜெயிக்கலன்ற மாதிரி இப்போ நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச்சை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் பீரியடில் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து எல்லாரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்றதா உண்மை. இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே வந்து அண்டர்பில்ட் அடிச்சிருவாங்க. சிஎஸ்கே தான் இனிமேட்டு பேசுவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தே இல்லை. பேசுகிறவங்க 1000 பேசலாம்ப்பா. ஆனால் நமக்கு தெரியுங்களா மேட்ச் எப்படி நடந்துச்சு என்னன்றது பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ அம்பையர்ஸ் மாற்றின விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு இஷ்யூ ஆகும்னு தெரியல. ஸோ அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம். இப்போ வந்து 2025 ஐபிஎல் எப்படி நடக்குது, ஸோ இனி நடக்கக்கூடிய மேட்சஸ் பார்ப்போம். எதுக்கு இப்போ பழசை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் அப்படியும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஐபிஎல் அப்படின்னாலே கமர்ஷியல் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் நடக்கிற ஒரு விஷயம் தான். இதில் வந்து நண்பகத்தன்மை, ஸோ இது வந்து மக்களை ஏமாத்துற விதங்கள், ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுலாம் ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம் கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் வந்து அதுக்கு தான் போவேன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து சில மேட்ச் சிஎஸ்கே எதிராக ஜெயிக்கும்போது நிறைய குழந்தைங்க கதறிலாம் நம்ம பார்த்துருப்போம். அது அவுட்டே இல்லை, கொடுத்துட்டாங்க ஐயோன்ற மாதிரிலாம் நிறைய புலம்பியிருப்பாங்க. நம்மளும் புலம்பிக்கிட்டு தான் இருந்தோன்றதான் உண்மை. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து லலித் மோடி அவர் சொன்ன விஷயம் வந்து எல்லா மீடியாவாலும் பூதாகரமாக பேசப்படுன்றதான் உண்மை. ஸோ அவர் சொன்ன வார்த்தைகள் இது மட்டும்தான். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ டீட்டெயிலாக எனக்கு உண்மை தெரியுன்றவங்க டேரெக்டாக வந்து அந்த யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து ஓவராலாக வந்து அவர் சொன்ன விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து அவர் வந்து ஜெய்ஷா வந்து பாராட்டியிருக்கேன் தான் கண்டிப்பாக சொல்லணும். நான் விட்டுட்டு போனது வந்து இப்போ வந்து வேறு லெவலில் வந்து, ஸோ ஆக்சுவலாக வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் செகண்ட் லீக்காக வந்து ஐபிஎல் இருக்குன்னா அது சாதாரண விஷயமே இல்லை. ஜெய்ஷா வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டான்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். உண்மை தான். ஸோ
ஸோ அவர் சொல்லும்போது அப்போ இருந்த பார்ட்டி வேறு, இப்போ இருக்கிற பார்ட்டி வேறு. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கடுத்தபடியாக அவர் ஏன் இந்தியாவுக்கு வரலன்னு சொன்னதுக்கு எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் தான் வரல, ஸோ அங்கே வரக்கூடாதுன்னா இல்லை, என்னால் தான் வர முடியாது, ஸோ எல்லா ரீசன் நான் தான், அந்த ஒரு எஃபர்ட் மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை, அந்த லேண்ட் விஷயத்துக்கு எல்லாமே வந்து அவர் வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாருந்த உண்மை. இப்போ அதெல்லாம் விடுப்பா, இப்போ சிஎஸ்கே டீமுக்கு வாப்பா, சிஎஸ்கே டீமில் என்ன தான் நடக்கின்றப்ப நிறைய பேர் கேட்கலாம். எஸ், நம்ம சிஎஸ்கேல ப்ராபபிள் 11 பேசியிருந்தோம். ஸோ அதற்கடுத்தபடி இப்போ நிறைய பேர் வந்து பிளேயிங் 11 வந்து போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து பத்ரியானா போட்ட வீடியோஸில் நிறைய விஷயங்கள் வந்து அவரும் சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாரு. அது நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்சிபியாக இருக்கட்டும் அண்டு எஸ்ஆர்எச்சாக இருக்கட்டும், மும்பை, கொல்கட்டா அண்ட் டெல்லி, ஸோ இந்த எல்லா டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து யாருமே லிஸ்ட்டில் எடுக்கலன்றத உண்மை. அது என்னன்னு எனக்கும் தெரியல. 110 கோடியோட ஆக்ஷன் பண்ணாங்க. ஆனால் அந்த டீம்ஸ் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து பேசுகிறன்றதா உண்மை. சரி, ஓகே, அது அவங்க விஷயம். ஸோ இப்போ நம்ம விஷயம் தரும். ஸோ சிஎஸ்கே டஃப் கொடுக்குற விதமாக இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ எந்த ஒரு டீம் எடுத்துட்டாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும். ஸோ அதை வந்து கவர் பண்ணி எப்படி விளையாடுறாங்க, அதை வந்து எதிரினை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதான் மெயினாக ஐபிஎலோட மேட்சாகவே இப்போ எல்லாராலும் பார்க்கப்பட்டுட்டு இருக்குன்னு தான் உண்மை. ஸோ எப்போவுமே ஒரு டீம்னு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எல்எஸ்டி கூட நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எஸ், ரிஷப் பண்ட் கொண்டு போயிட்டாங்க. ரிஷப் பண்ட் வந்து 27 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் வந்து பண்ணிட்டு போனாலும் மற்ற பிளேயர்ஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்றது உண்மை தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா டீம்லேயுமே கண்டிப்பாக இருந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து மும்பைக்கே இருந்துச்சு, 45 கோடி வச்சுருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே ஸ்டார்டிங் எடுக்கவே இல்லைன்றதான் உண்மை. ஸோ அவங்ககிட்ட இருக்க 5 பிளேயர்ஸுமே ஸ்டார் வேல்யூ பிளேயர்ஸ் தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ஆக்ஷன் அமௌண்ட்டை மனசில் வச்சு தான் வந்து குறிப்பிட்ட சில பிளேயர்ஸை வந்து செலக்டிவாக பிக் பண்ணாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ பிளேயர்ஸ், ஆக்சுவலாக ஐபிஎலோட நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அன்கேப்டு பிளேயராக வளர்த்து விடணுன்றது தான் ஐபிஎலோட நோக்கமே. அந்த வகையில் எல்லா டீம்ஸுமே கண்டிப்பாக அன்கேப்டு பிளேயர்ஸ் இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப்பே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எந்த டீமில் இருக்க அன்கேப்டு பிளேயர் நல்லா ஷைன் ஆகிறாங்களோ, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ, அந்த டீம்ஸ் ஜெயிக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குன்றது தான் உண்மை. ஸோ ஐபிஎலோட நோக்கம் அதுதான். ஸோ அந்த வகையில் நம்ம சிஎஸ்கேல எக்கச்சக்க பவுலர்ஸ் இருக்காங்கன்றதான் உண்மை. அதுலேயும் குறிப்பாக நம்ம பேட்டிங்னு வரும்போது ராகுல் திரிபாதியாக இருக்கட்டும் அண்ட் தீபக் ஹூடாவாக இருக்கட்டும், இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஷைன் ஆவாங்க. இதே மாதிரி தான் மற்ற டீம்ஸ்லேயும் வந்து ஸ்டார் பிளேயர் தவிர்த்து மற்ற பிளேயர்ஸ் எப்படி ஷைன் ஆக போகிறாங்கன்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நிறையா விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது குறைகள் இருக்குது, இல்லைப்பா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பற்றி உனக்கு என்ன தெரியும், சீனிவாசன் சார் பற்றி உனக்கு என்ன தெரியும், ஸோ நீ வாடி வாய்க்கு கொஞ்சம் பேசலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து அந்தளவுக்கு நான் பேசலை. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம சிஎஸ்கே டீம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் வின் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நம்ம வந்து கரிய பூசுகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சாவதானம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எஸ், அதுவும் உண்மை தான். ஸோ இருந்தாலும் நம்ம சிஎஸ்கேக்கு டஃப் கொடுக்குற மாதிரி மற்ற எல்லா டீம்ஸுமே வந்து கரெக்டான ஃபார்மேஷனில் இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் இருக்கும், அதை கரெக்ட் பண்ணி விளையாடுறதெல்லாம் வந்து டீமோட மேனேஜ்மெண்ட்டு அண்ட் அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் குறிப்பாக நம்ம சிஎஸ்கேன்னு சொன்னோன்னே நம்ம தலை தோனியை பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. எஸ், தலை தோனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வருஷமே கீப்பிங் பண்ணுவாரா அப்படின்னா இது வரைக்கும் வந்து போட் சைட்லேருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. ஆக்சுவலாக வந்து நம்ம சிஎஸ்கே போர்ட் சைட்லேருந்து சொல்கிறேன். ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. ஒருவேளை டெவான் கான்வே தான் வந்து பண்ணுவாரா, இல்லை அப்படின்னா ருத்துராஜ் பண்ண போகிறாரா, ஸோ நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக வந்து ருத்துராஜ் வேறு கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம இஷான் கிஷன் அடிச்ச அந்த அடியெல்லாம் வந்து வேறு லெவலில் எல்லாருமே இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்கப்பா, போங்கப்பா. இப்போ ஹைதராபாத்லாம் வேறு லெவலில் கொண்டாட்டத்தில் இருக்காங்கன்றதான் உண்மை. சும்மாவே அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி அடிப்பா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இஷான் கிஷன் வேறு கூட சேர்ந்துட்டாரா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம திசேஷ் சர்மா வேறு போயிட்டார். ஸோ நம்ம யாரெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோமோ கீப்பிங்க்கு அவங்க எல்லாமே மற்ற டீம்ஸ்லாம் எடுத்துட்டாங்கன்றதான் உண்மை. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம சிஎஸ்கே இருக்கிற பிளேயர்ஸை வச்சு கண்டிப்பாக வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு டஃப் கொடுப்பாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எப்படி பார்த்தாலும் ஆப்போனண்ட்டில் வந்து 11 பிளேயர் ப்ளஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயர், அதே தான் நமக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த 11 பேர் தான் விளையாட போகிறாங்க. ஸோ அந்த 11 பேர் தாண்டி வேறு யாரும் விளையாட போகிறதில்ல. நிறைய பேர் பேசலாம், மும்பைக்கு வந்து மட்டும் 14 பேர் விளையாடுவாங்கப்பா, 12+2ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசலாம், அவ்வளோதான். ஸோ எப்படி பார்த்தாலுமே பிளேயர்ஸ் தான். அவங்களோட திறமையை வந்து ஆன் ஃபீல்டில் யார் காட்டுறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஷைன் ஆவாங்க. இதை நிறையா பேர் வந்து ருத்துராஜோட ஃபார்ம் ஏன்பா இப்படி இருக்கு நிறையா பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. எஸ், அது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நானும் சரி ஏதாவது ஒரு பீரியடில் வந்து ஒரு செஞ்சுரி போடுவார், கம்பேக் கொடுப்பாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயும் இப்போ நிறைய பேர் சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் வந்து ஃபார்மில் தான் இப்போ இருந்தார். நம்ம ஜிம்பாப்வே சீரீஸில் எடுத்துவாங்க, தலைவர் வந்து வேற லெவலில் ஃபார்மில் இருந்தார். ஸோ ஃபார்மில் இருந்தும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காதனாலே அவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். அதனால தான் இப்போ இப்படி ஆகிட்டாருன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து காரணமாக எடுத்துக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து அவரோட மைனஸை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து குட் நியூஸ் நிறையா வர இருக்குது. ஸோ நான் இதை பற்றி சொல்கிறவங்க தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் அது எல்லாத்தையும் நான் சொல்கிற கதை நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக வந்து தோனி வந்து ஃபுல் டைமே கீப்பிங் நிப்பாரா மாட்டாரா, இல்லை இம்பாக்ட் பிளேயர் வருவாரா மாட்டாரா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளியாரிட்டி இருந்தால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ திரும்ப அடுத்த சந்திக்கிற அது உங்களுக்கு விடப்படுது சண்முகம்.